ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய யூடியூப் சேனல் பார்த்தீங்கன்னா 1 lakh அப்படிங்கிற சப்ஸ்கிரைபர் மைல் ஸ்டோன் வந்து ரீச் பண்ணியிருந்தோம். இந்த சப்ஸ்கிரைபர் மைல் ஸ்டோனை நம்ம ரீச் பண்ண உடனே நம்மளுடைய யூடியூப் சேனலுக்கு பார்த்தீங்கன்னா சில்வர் ப்ளே பட்டனுக்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கான சான்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ அது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 நாள் 6 நாளைக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு வந்து சில்வர் ப்ளே பட்டனுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான சான்ஸ் வந்து கிடைக்கும். அந்த சான்ஸ் வந்து நம்மளுடைய யூடியூப் சேனலுக்கும் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ சில்வர் ப்ளே பட்டனை எப்படி நம்ம அப்ளை பண்ணணும், என்னென்ன விஷயங்கள் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த யூடியூப் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணினா தான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ்ல நோட்டிஃபிகேஷன் வந்து கிடைக்கும். Facebook, Instagramல மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. யூடியூப்ல பார்த்தீங்கன்னா யூடியூப் கண்டென்ட் கிரியேட்டர்ஸை ஒவ்வொரு மைல் ஸ்டோன் ரீச் பண்ணும்போதும் அதுக்கான அவார்ட்ஸ் வந்து கொடுப்பாங்க. யூடியூப்ல நம்மளுக்கு மிகப்பெரிய ஒரு விஷயமா கிடைக்கிறது இந்த யூடியூப் மூலமாக நம்மளுக்கு கிடைக்கிற இந்த அவார்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1 லட்சம் சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணாதான் நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் அவார்ட் வந்து கிடைக்கும். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 1000, 10,000 அப்படிங்கிறதெல்லாம் இருக்கு. பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா 1 லட்சம் ரீச் பண்ணாதான் நம்மளுக்கு இந்த சில்வர் ப்ளே பட்டன் அப்படிங்கிற ஒரு பட்டன் வந்து கிடைக்கும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 1 மில்லியன் அப்படிங்கிற ஒரு மைல் ஸ்டோன் கொடுப்பாங்க. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா 10 மில்லியன் வந்து கொடுப்பாங்க. இதில் வரிசையாக பார்த்தீங்கன்னா சில்வர் ப்ளே பட்டன், அதுக்கு பிறகு கோல்டு ப்ளே பட்டன், அப்புறம் டைமண்ட் ப்ளே பட்டன், இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து பட்டன்ஸ் வந்து இருக்கும். ஸோ இந்த சில்வர் ப்ளே பட்டன் அப்புறம் கோல்டு ப்ளே பட்டன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இலங்கையிலேயே நிறைய பேர் இப்போ வந்து எடுத்திருக்காங்க. அதே மாதிரி டைமண்ட் ப்ளே பட்டன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இலங்கையில் வந்து எடுத்தவங்க நான் நினைக்கிற அளவுக்கு இல்லை அப்படின்னு தான் நினைக்கிறேன். இன்கேஸ் இருந்தாங்கன்னா மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. தமிழ் மொழியிலே பார்த்தீங்கன்னா சில சேனல்ஸ் தான் இந்த டைமண்ட் ப்ளே பட்டன் கூட எடுத்திருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா யூடியூப் கண்டென்ட் கிரியேட்டர்ஸை அவங்க வந்து ஊக்குவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி அவார்ட்ஸ் வந்து சென்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த அவார்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இப்போதான் சில்வர் ப்ளே பட்டன் வந்து கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஒரு மிக சந்தோஷமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். இந்த சில்வர் ப்ளே பட்டனுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு நம்மளுக்கு வந்து சான்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை எப்படி அப்ளை பண்ணுறது, என்னென்ன விஷயங்கள் பண்ணணும், எப்படி சரியாக நம்மளுடைய வீட்டுக்கு அதை வந்து கொண்டு வரது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் சில்வர் ப்ளே பட்டனை எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு. ஸோ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 1 lakh சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுடைய வைடி ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணும்போது மேலேயே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு ப்ளூ கலரில் ஒரு கங்க்ராச்சுலேஷன் மெசேஜ் வந்து இருக்கிறத பார்க்கலாம். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கங்க்ராட்ஸ், யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் அ கிரியேட்டர் அவார்ட் அப்படின்னு போட்டு ஃபர்ஸ்ட் காப்பி அண்ட் கீப் யுவர் ரிடப்ஷன் கோட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு கோட் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த கோடை கவனமாக நீங்கள் வச்சுக்கிறணும், யாருக்குமே கொடுக்கக்கூடாது. இந்த கோடை காப்பி பண்ணி வச்சுக்கிற சொல்கிறாங்க. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கிளைம் அவார்ட் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணணும். அது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ கிளைம் அவார்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணலாம். பட் நான் என்னுடைய சில்வர் ப்ளே பட்டன் அப்ளை பண்ணும்போது இந்த மாதிரி அப்ளை பண்ணல. அதை அப்ளை பண்ணுறதுக்கு நான் இன்னொரு மெத்தட் வந்து யூஸ் பண்ணேன். அது எப்படி அப்படிங்கிறத வந்து சொல்கிறேன். அந்த சைட்டோட லிங்க்கும் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். இது யூடியூப் ஹெல்ப் மூலமாக நம்மளுடைய யூடியூப் சேனல் பார்த்தீங்கன்னா இந்த கிரியேட்டர் அவார்டுக்கு வந்து கம்ப்ளீட் ஆகியிருக்கா அப்படிங்கிறத வந்து நம்மளுக்கு செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ அதுக்கான ஆப்ஷனை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துட்டு இந்த சில்வர் ப்ளே பட்டனுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து யூடியூப் ஹெல்ப் பேஜுக்கு வந்து வந்திருக்கோம். ஸோ இந்த யூடியூப் ஹெல்ப் பேஜில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கிரியேட்டர் அவார்ட் எலிஜிபிலிட்டி வந்து செக் பண்ணலாம். நீங்கள் வந்து உங்களுடைய சேனலில் 1 lakh சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இதில் வந்து உங்களுடைய கிரியேட்டர் அவார்ட் எலிஜிபிலிட்டியை வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ அதில் ஃபர்ஸ்ட்டாகவே நம்மளுக்கு ஒரு கேள்விகள் கேட்டிருப்பாங்க. அந்த கேள்விகளுக்கு பதில் வந்து சொல்லணும். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு இமெயில் அட்ரஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அது உங்களுடைய யூடியூப் சேனல் இப்போ இருக்க இமெயில் அட்ரஸாக இருக்கணும். இன்கேஸ் அந்த இமெயில் அட்ரஸ் இல்லைன்னா உங்களுடைய அக்கௌண்ட்டை வந்து இந்த இடத்துல சேஞ்ச் பண்ணிட்டு மறுபடியும் இதுக்கு வரலாம். அதுக்கு பிறகு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த இமெயில் அட்ரஸ் வந்து சரியா இல்லையான்னு வந்து கேட்பாங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நோ அப்படின்னா நம்மளுக்கு வந்து நோன்னு கொடுக்கலாம், எஸ் அப்படின்னா எஸ்ன்னு கொடுத்துடலாம். எனக்கு வந்து சரியாக இருக்கனால நான் வந்து எஸ் அப்படிங்கிறத வந்து கொடுக்குறேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நம்மளுடைய இந்த எலிஜிபிலிட்டியை வந்து கிரைட்டீரியா வந்து நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோமா அப்படிங்கிறத வந்து பார்க்கணும். அதாவது இல்லைனா 1 மில்லியன் ரீச் பண்ணிட்டோமா அப்படிங்கிறத வந்து இந்த இடத்துல பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அதுக்கான டீட்டெயில்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ஒரு லிங்க் வந்து கொடுத்துருக்காங்க. அதை வந்து கிளிக் பண்ணால் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து சில்வர், கோல்டு, டைமண்ட், ரெட் டைமண்ட் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கிரியேட்டர்ஸுக்கு கொடுக்குற அவார்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சில்வர் பார்த்தீங்கன்னா 1 lakhக்கு, கோல்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 10 lakh ரீச் பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து கோல்டு வந்து கொடுத்துருப்பாங்க. டைமண்ட் பார்த்தீங்கன்னா 10 மில்லியன் வந்து நம்ம ரீச் பண்ணணும். அதுக்கு பிறகு ரெட் டைமண்ட் பார்த்தீங்கன்னா 100 மில்லியன் ரீச் பண்ணால் நம்மளுக்கு வந்து ரெட் டைமண்ட் வந்து கிடைக்கும். இந்த 100 மில்லியன் பார்த்தீங்கன்னா நான் குறிப்பிட்ட அளவு விரல் விட்டு எண்ணக்கூடிய எண்ணிக்கையில் இருக்க யூடியூப் சேனல்ஸ் தான் இருக்கும். டைமண்ட் பட்டனும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து தமிழ் மொழியில் ரொம்பவுமே குறைவாக தான் இருக்கும். இந்த சில்வர், கோல்டு அப்படிங்கிறத நம்ம நிறைய பேர் இதை வந்து எடுத்து பார்த்துருப்போம். அண்ட் அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இந்த அளவு தான் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து மறுபடியும் பேக் பண்ணிடலாம்.
ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதையும் கண்டினியூ அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனல் யூஆர்எல்ல பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து என்டர் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா உங்களுடைய சேனலோட யூஆர்எல்ல வந்து என்டர் பண்ணணும். அது பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய யூடியூப் பேஜில் இருக்க இந்த பேஜுக்கு வந்ததுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா மேலே இருக்க லிங்க்கை பார்த்தீங்கன்னா காப்பி பண்ணி எடுக்கலாம். அந்த லிங்கை காப்பி பண்ணி உங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணலாம். பேஸ்ட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா கண்டினியூ அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அவார்டுக்கான சமரி வந்து வந்துருச்சு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சில்வர் ப்ளே பட்டனுக்கு வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணியிருந்தோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கங்க்ராச்சுலேஷன், நம்மளுடைய ஒர்க் வந்து சில்வர் ப்ளே பட்டன் வந்து நம்மளுக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு எல்லாம் கொடுத்து இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ரிடப்ஷன் கோட் அப்படிங்கிற ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த கோட் தான் நம்மளுக்கு வந்து வைடி ஸ்டுடியோவில் வந்து ஷோ ஆகும். இன்கேஸ் அந்த இடத்துல ஷோ ஆகலை அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்துல அந்த கோடை காப்பி பண்ணி கூட உங்களுக்கு வந்து உங்களுடைய சில்வர் ப்ளே பட்டனுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ இதுக்கு அடுத்து இருக்க ப்ராசஸ் என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த ரிடப்ஷன் கீயை வந்து காப்பி பண்ணி வச்சுக்கிறணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழவே நம்மளுக்கு வந்து ஒரு நீல கலர் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா ரிடம் மை அவார்ட் அப்படின்னு ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதை வந்து கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இன்னொரு பேஜில் வந்து இது வந்து லோட் ஆகும். அந்த பேஜில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த ரிடப்ஷன் கோடை வந்து இந்த இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணணும். அதை வந்து கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இன்னொரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு பேஜ் தான் இந்த பேஜ் அப்படின்னு சொல்லலாம். இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய அந்த சில்வர் ப்ளே பட்டனில் என்ன பேரில் வந்து உங்களுடைய சேனல் நேம் வரணும் அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து என்டர் பண்ணலாம். கட்டாயம் உங்களுடைய சேனல் நேமில் தான் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து அதை அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுடைய பேரில் தான் வேணும் அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கான சான்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம மேலே டைப் பண்ணும்போது கீழே எப்படி வரப்போகுது அப்படிங்கிறத இந்த ஃபோட்டோவில் வந்து நம்மளுக்கு பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா சேனல் நேம் அப்படி காப்பி பண்ணி உங்களுக்கு வந்து அதில் பேஸ்ட் பண்ணிடலாம். ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய சேனல் நேமை தான் இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணேன். பேஸ்ட் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பிரசன்டட் ட்ராவல் டெக் ஹரி ஃபார் பாசிங் 1 lakh சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படின்னு வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது வந்து நம்மளுக்கு பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா சில்வர் ப்ளே பட்டன் ஃபோட்டோஸ் வந்து போட்டிருக்காங்க. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அப்ரூவ் அண்ட் செக் அவுட் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதுக்கடுத்து நம்ம அதை தான் பண்ணணும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இன்னொரு பேஜில் நம்மளுடைய டீட்டெயில்ஸை வந்து ஃபில் பண்ண சொல்லுவாங்க. ஸோ இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இதில் ஒரு முக்கியமான விஷயம், இதில் கொடுக்குற கண்டெக்ட் டீட்டெயில்ஸ் அதுக்கு பிறகு உங்களுடைய வீட்டு அட்ரஸ் எல்லாமே சரியாக இருக்கணும். இந்த இடத்துல நீங்கள் பிள்ளையாக ஒரு விஷயம் விட்டுட்டீங்கன்னா மறுபடியும் உங்களுக்கு வந்து இதில் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால நீங்கள் என்டர் பண்ணுற விஷயங்களை 1க்கு 10 தடவை நல்லாவே ரீட் பண்ணி பார்த்துருங்க. சரியாக தான் என்டர் பண்ணுறீங்களா, ஃபோன் நம்பரில் எந்த ஒரு பிழையுமே இல்லையா அப்படிங்கிறத. கட்டாயம் ஒர்க் பண்ணுற ஒரு ஃபோன் நம்பர் அது கூட அட்ரஸ் எல்லாமே சரியாக இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து சில்வர் ப்ளே பட்டன் வந்து கையில் கிடைக்கும். ஸோ அதை வந்து கட்டாயம் ஞாபகம் வச்சுருங்க. ஃபர்ஸ்ட்டாகவே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இமெயில் அட்ரஸை தான் என்டர் பண்ண சொல்கிறாங்க. ஸோ ஒர்க் பண்ணுற ஒரு இமெயில் அட்ரஸை வந்து என்டர் பண்ணுங்கள். அதை என்டர் பண்ண சொல்கிறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த சில்வர் ப்ளே பட்டன் அப்ளை பண்ணோன்னா அதோட ஒரு இமெயில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய இந்த இமெயில் அட்ரஸ்க்கு தான் வரும். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா வேலை செய்கிற ஒரு இமெயில் அட்ரஸை இந்த இடத்துல வந்து என்டர் பண்ணுங்கள். கட்டாயம் யூடியூப் சேனல் இமெயில் அட்ரஸாக இருக்கணும் அப்படின்னு இல்லை. உங்களுக்கு விருப்பமான இமெயில் அட்ரஸை வந்து இந்த இடத்துல என்டர் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கண்ட்ரியை வந்து செலக்ட் பண்ணணும். கண்ட்ரியை வந்து ஸ்ரீலங்கா அப்படின்னு செலக்ட் பண்ணிடலாம். ஃபுல் நேம் அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு கொடுக்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேர், அதுக்கு பிறகு உங்களுடைய லாஸ்ட் நேமை வந்து கொடுக்கலாம். அட்ரஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களுடைய வீட்டு அட்ரஸை வந்து சரியாக என்டர் பண்ணுங்கள். அதாவது நம்பர் இருக்குது அப்படின்னா அதையும் போட்டு சரியாக வந்து என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சிட்டி அப்படிங்கிறதுல வந்து நான் வந்து கண்டி அப்படின்னு வந்து என்டர் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ப்ரொவின்ஸ் வந்து சென்ட்ரல் ப்ரொவின்ஸ். அதுக்கப்புறம் சிப் கோட் வந்து கேட்டிருக்காங்க. சிப் கோட் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியலைன்னா நெட்டில் சர்ச் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வந்து கட்டாயம் கண்டுபிடிக்கலாம். ஸோ என்னுடைய சிப் கோடை வந்து நான் என்டர் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபோன் நம்பர். ஸோ இந்த ஃபோன் நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்த அவார்டை வந்து சென்ட் பண்ணதுக்கு பிறகு இந்த ஃபோன் நம்பருக்கு தான் கால் பண்ணுவாங்க. அதனால கட்டாயம் ஒர்க் பண்ணுற ஒரு ஃபோன் நம்பரை வந்து கொடுங்க. அது கீழே பார்த்தீங்கன்னா வெட் நம்பர் அப்படின்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அது வந்து நம்மளுக்கு தேவைப்படாது. ஸோ அதனால அதை வந்து ஃபில் பண்ண தேவையில்லை. அதை வந்து அப்படி விட்டுருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பில்லிங் அட்ரஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஷிப்பிங்கான பேமெண்ட்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள் வந்து போட்டிருப்பாங்க. ஸோ உண்மையுமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஷிப்பிங்க்கு எந்த ஒரு காஸ்ட்டுமே வந்து எடுக்க மாட்டாங்க. ஷிப்பிங் பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஃப்ரீயாக தான் ஷிப் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இந்த இடத்துல இருக்க பில்லிங் அட்ரஸ், அதுக்கு பிறகு ஷிப்பிங் அட்ரஸ் எல்லாத்தையும் வந்து நல்லா ரீட் பண்ணி பாருங்கள். நல்லா உங்களுடைய டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சரியாக இருக்கா இல்லையாங்கிறத வந்து செக் பண்ணணும். இன்கேஸ் அப்படி இல்லை அப்படின்னா இந்த பென்சில் டிக்கை கிளிக் பண்ணி உங்களுக்கு இந்த இடத்துல வந்து அதை சேஞ்ச் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால 1க்கு 2 தடவை நல்லாவே இந்த கொடுத்துருக்க டீட்டெயில்ஸ் வந்து சரியாக இருக்கா அப்படிங்கிறத வந்து செக் பண்ணிடுங்க. ஸோ இந்த பேஜில் மேலேயே போட்டிருக்க விஷயம் வந்து அதுதான். நீங்கள் வந்து உங்களுடைய ஆர்டரை வந்து பிளேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ கட்டாயம் உங்களுடைய இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே சரியாக இருக்கா அப்படிங்கிறத வந்து செக் பண்ணி பார்த்துருங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. 1க்கு 2 தடவை நல்லாவே செக் பண்ணி பார்த்துருங்க. ஸோ அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த விஷயங்கள் எல்லாமே சரியாக இருந்ததுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா பிளேஸ் ஆர்டர் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணலாம். ஸோ பிளேஸ் ஆர்டர் அப்படிங்கிறத வந்து
வந்து கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா தேங்க்யூ மெசேஜ் ஒன்று கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ ஃபார் யுவர் ஆர்டர் அப்படின்னு கொடுத்து உங்களுடைய ஆர்டர் நம்பரை வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஆர்டர் நம்பரை வந்து எதுக்கும் காப்பி பண்ணி வச்சிருங்க. உங்களுடைய இமெயிலையும் பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டர் நம்பர் வந்து இருக்கும். இன்கேஸ் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு டவுட் வருது அப்படின்னா இதை போய் பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இமெயில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நம்ம முதல்ல கொடுத்துருந்த இமெயில் அட்ரஸ்க்கு தான் இந்த இமெயில் வந்து வரும். அந்த இமெயில் பார்த்தீங்கன்னா ஸ்பேம் ஃபோல்டரில் தான் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா ஸ்பேம் ஃபோல்டரில் இவங்களுடைய இந்த இமெயில் வந்து இருந்துச்சு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா கங்க்ராச்சுலேஷன் அப்படின்னு கொடுத்து நம்மளுக்கு வந்து இந்த சில்வர் ப்ளே பட்டன் வந்து கிடைக்க போகுது அப்படிங்கிற எல்லா மெசேஜும் போட்டு நம்மளுக்கு ஒரு இமெயில் வந்து சென்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த இமெயில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய இமெயிலில் போய் கட்டாயம் செக் பண்ணி பாருங்கள், அந்த இமெயில் வந்து இருக்கும். ஸோ இந்தளவு விஷயங்கள் தான் உங்களுடைய சில்வர் ப்ளே பட்டனை வந்து பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்தளவு விஷயங்கள் தான் பண்ணணும். இந்தளவு விஷயங்கள் பண்ணால் உங்களுடைய சில்வர் ப்ளே பட்டன் உங்களுக்கு வந்து கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு நம்ம பார்த்த வீடியோ பார்த்தீங்கன்னா இந்தளவு விஷயங்கள் தான். ஒரு நாள் இல்லைனா ஒரு நாள் நீங்களும் இந்த மாதிரி ஒரு சில்வர் ப்ளே பட்டன் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. கூடிய சீக்கிரமே பார்த்தீங்கன்னா இந்த சில்வர் ப்ளே பட்டன் கையில் கிடைச்ச உடனே அதுக்கான ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். இன்னைக்கு நம்ம பார்த்த வீடியோ பார்த்தீங்கன்னா இந்தளவு விஷயங்கள் தான். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருந்துச்சுன்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கட்டாயம் இந்த வீடியோ வந்து அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்க. நன்றி.